எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆனா அதே சமயம் பலருக்கும் நிஜ வாழ்க்கையில ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயத்த அலச போறோம். மாபெரும் ராஜதந்திரியான சாணக்கியர் தன்னோட அறிவாற்றலால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவருடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க ராஜதந்திரங்களை இன்னைக்கு நம்ம சொந்த வாழ்க்கையில, குறிப்பா நம்மளோட சுயமரியாதையை கட்டமைக்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். உங்கள நீங்களே எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? நாம உயிரான்னு நேசிக்கிறவங்க ஏன் நம்மள ஈஸியா இக்னோர் பண்றாங்க? அளவுக்கு அதிகமா அன்பை குடுக்கறது, அவங்க கிட்ட கொஞ்சமாவது அட்டென்ஷன் கிடைக்காதான்னு ஏங்குறது, நமக்கான மரியாதைய நாமே குறைச்சிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு வலிய குடுக்கும்னு எனக்கும் புரியுது. நீங்க அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிய வைக்க தொடர்ந்து போராடுறீங்க. ஆனா அவங்களோ உங்கள ரொம்ப சாதாரணமா புறக்கணிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வலிக்கு பின்னால இருக்கிற உளவியலை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கசப்பான உண்மையை நாம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கெஞ்சினா காதல் ஒருபோதும் கிடைக்காது. உண்மையான ஈர்ப்பு, அதாவது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மரியாதையோட சம்பந்தப்பட்டது. அது பிச்சை கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எந்த நிமிஷம் அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அவங்க பார்வையில உங்களுக்கான மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடும். கெஞ்சினா அவங்க உங்ககிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது உங்களை விட்டு இன்னும் தூரமா தான் துரத்தும். சரி, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஈர்ப்பு அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, மர்மம், அப்புறம் சரியான நேரம். இது மூணும் கலந்த ஒரு மேஜிக். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்திருக்க ரொம்ப முக்கியமான கோர் கான்செப்ட் இதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒட்டுமொத்த வியூகத்துக்கும் இதுதான் அடித்தளம். ஒருத்தரை ஈர்க்கணும்னா உங்ககிட்ட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கணும், உங்களை சுத்தி சின்னதா ஒரு மர்மம் இருக்கணும், அப்புறம் சரியான நேரத்துல செயல்பட தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல பார்க்க போற அந்த 5 தூண்கள் இதுதான். காதலும் சுயமரியாதையும், மர்மமும் உங்கள் மதிப்பும், அன்பிற்காக ஒருபோதும் கெஞ்சாதீர்கள், லட்சியமே முதல் முன்னுரிமை, அப்புறம் வார்த்தைகளை விட செயல்களே முக்கியம். இந்த 5 ராஜதந்திரங்களும் உங்க இழந்த பவரையும் மரியாதையையும் எப்படி மீட்டெடுத்து கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட முதல் ரகசியம் காதலும் சுயமரியாதையும். ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு உங்களுக்கான எல்லைகளை சரியா வகுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இத கொஞ்சம் கவனிங்க. இதத்தான் நாம அவைலபிலிட்டி ட்ராப், அதாவது கிடைக்கும் தன்மை எனும் பொறின்னு சொல்றோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்ப கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஓடி போறது. இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை ரொம்ப ஈஸியா கணிக்கக்கூடிய ஒரு ஆளா மாத்தி உங்க வேல்யூவை டோட்டலா குறைச்சிடும். உங்களை ரொம்ப வீக்கானவங்களா காட்டும். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சாணக்கியரோட வலிமையான உத்தி இது. உங்களை ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸா மாத்திக்கிறது. அதாவது எப்பவாவது மட்டுமே கிடைக்கிறது. நீங்க எப்பவும் கிடைக்காதப்போதான் உங்களை பத்தின தேடலும் உங்க இருப்போட அருமையும் அவங்களுக்கு புரியும். இது உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அடுத்து 2வது ரகசியம், மர்மமும் உங்கள் மதிப்பும். மனித உளவியல் எப்படி ஒருத்தரை தேடி போகுதுன்னு இதுல பார்க்கலாம். மிஸ்டரி, அதாவது ஒரு மர்மமான ஆளுமை அப்படின்னா என்ன? உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் நாளே ஒரு ஓப்பன் புக் மாதிரி காட்டிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. உங்க கடந்த கால விஷயங்கள், உங்க ஃபீலிங்ஸ், உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துங்க. ஒரு புக்கு படிக்கிறப்போ அடுத்த சாப்டர்ல என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் வருதில்ல, அது மாதிரி தான். நீங்க இப்படி கொஞ்சமா உங்களை வெளிப்படுத்தும் போது இயல்பாகவே மத்தவங்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தியை பெறுவீங்க. 3வது தூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பிற்காக ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். உங்க சுயமரியாதையை காப்பாத்திக்க இது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்க கண்ணியத்தை காப்பாத்திக்க இதோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சின்ன சின்ன அட்டென்ஷனுக்காக கேட்கறத உடனே நிறுத்துங்க. எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு யார்கிட்டயும் கெஞ்சாதீங்க. 2வது, உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்க உங்களை இக்னோர் பண்ணும்போது கோவப்படுறதோ அழுகிறதோ உங்க பலவீனத்தை தான் காட்டும். சைலண்டா இருங்க. 3வது, உங்களை தொடர்ந்து யாரை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுங்க. ஒரு உண்மையான ராஜதந்திரிக்கு எப்போ பின்வாங்கணும்னு ரொம்ப நாளாவே தெரியும். 4வது ரகசியம், லட்சியமே முதல் முன்னுரிமை. மற்றவங்க மேல இருக்கிற கவனத்தை மொத்தமா உங்க பக்கம் திருப்புறதுக்கான நேரம் இது. உங்க வாழ்க்கையோட லட்சியங்கள் உங்க பொருளாதார சுதந்திரம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விடவும் இதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும். ஆமாங்க, உங்க வளர்ச்சி தான் எப்பவுமே முக்கியம். நீங்க உங்க சொந்த லட்சியங்களுக்கும் பணத்துக்கும் கரியருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மத்தவங்களோட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இன்னொருத்தரோட அங்கீகாரத்துக்காக ஏங்கறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையை பில்ட் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸையும் வைங்க. நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா வெற்றி பெற்றவங்களை இந்த உலகம் தானாகவே தேடி வரும். இப்ப நம்ம 5வது, அதாவது கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். வார்த்தைகளை விட செயல்களே முக்கியம். இது முழுக்க முழுக்க லாஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனிங்களேன். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெற்று வார்த்தைகளை விட்டுட்டு நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க இது நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது. ஒரு பக்கம் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? வெறும் ப்ராமிசஸ், சாக்குப்போக்குகள், தேன் தடவுன மாதிரி இனிமையான வார்த்தைகள். இது எதையுமே நம்பாதீங்க. மறுபக்கம் அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க.
அவங்க செயல்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா? உங்களுக்காக நிஜமாவே எஃபர்ட் போடுறாங்களா? உங்களுக்கு உண்மையான மரியாதை கொடுக்கறாங்களா? எப்பவுமே அவங்க ஆக்ஷன்ஸை மட்டும் நம்புங்க, காதுக்கு இனிமையான வார்த்தைகளா அல்ல. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தத சட்டுன்னு ஒரு ரீகேப் பார்த்துருவோமா? இந்த 5 விதிகளையும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமா கிடைப்பதை தவிர்க்கணும், உங்களை சுத்தி ஒரு மர்மமான ஆளுமையை வளர்த்துக்கணும், அன்பிற்காக ஒருபோதும் கெஞ்சக்கூடாது, சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது, உங்க வாழ்க்கையோட லட்சியம் மற்றும் பணத்துக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும், கடைசியா மனிதர்களை அவங்க வார்த்தைகளை வச்சு இல்ல செயல்களை வச்சு மட்டுமே எடை போடணும். உதாசீனப்படுத்தப்படுறதை நிறுத்திட்டு மீண்டும் எல்லாராலும் மதிக்கப்படுறதுக்கான அல்டிமேட் ஃபார்முலா இதுதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்குங்க. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை இது. இந்த நாலேஜ் எல்லாமே உங்க சொந்த வாழ்க்கையும் சுயமரியாதையும் உயர்த்துவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படணும். மத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவோ இல்ல டாக்ஸிக்கான மைண்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்காகவோ கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கண்ணியத்தை பாதுகாக்கவும் வாழ்க்கையில முன்னேறவும் மட்டுமே இந்த உத்திகளை பயன்படுத்துங்க. இப்போ உங்களுக்கான அந்த முக்கியமான கேள்வி, உதாசீனப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லைன்னு தொடர்ந்து மத்தவங்களோட கவனத்துக்காக கெஞ்சிக்கிட்டே இருக்க போறீங்களா? இல்ல இயற்கையாவே மரியாதையை தேடித்தரும் ஒரு ஸ்ட்ராங்கான சுயமரியாதையை உங்களுக்குள்ள கட்டமைக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க, உங்க உண்மையான வேல்யூ என்னன்னு உணருங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நாம மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட சந்திக்கலாம்.